மாணிக்கம் தாகூர் மற்றும் செல்வ பெருந்தகை இடையேயான கருத்து மோதல் தமிழக காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் ஓராண்டில் அவரது செயல்பாடுகள் குறித்த வீடியோ வெளியிடப்பட்டது. 12 மாதங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகையின் பணிகள் பாராட்டுதற்குரிய வகையில் இருந்ததாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ், கிருஷ்ணசாமி, தங்கபாலு ஆகியோர் தெரிவித்தனர். கட்சி நிர்வாகிகளின் பாராட்டு ஒருபுறம் இருந்தாலும் மற்றொருபுறம் மாவட்ட தலைவர்கள் 20ற்கு மேற்பட்டோர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். கட்சி சீரமைப்பு உள்ளிட்ட பல விஷயங்களில் அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என கூறி கட்சி மேலிடத்தில் புகார் அளிக்க டெல்லியில் முகாமிட்டனர். அவர்கள் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியை சந்தித்த புகைப்படமும் வெளியானதால் தமிழக காங்கிரஸில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தன் மீதான புகார் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பதிலளித்தார் செல்வ பெருந்தகை. கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம், வேறு இருக்கும் பணி செய்யல, சீரமைக்கும் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. டெல்லியில இவர் மாவட்ட தலைவர், இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க. ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அது சரி பண்ணுவாங்க டெல்லியில. மாவட்ட தலைவர்கள் புகாருக்கு மத்தியில் செல்வ பெருந்தகையின் கருத்தை ஒன்றை மறுத்து எக்ஸ் தளத்தில் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பதிவிட்டது பேசு பொருளானது. திமுக ஆட்சியை செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சி என குறிப்பிட்டு பேசி வருவதை எதிர்க்கும் வகையில் மாணிக்கம் தாகூரின் இந்த பதிவு அமைந்தது. பெருந்தலைவர் ஆட்சியை பார்க்காத படிக்காதவர் அதை மற்றவைகளுடன் ஒப்பிடுவது தவறு என மாணிக்கம் தாகூர் செல்வ பெருந்தகையை சாடினார். அன்பு தலைவர் ராஜீவ்காந்தியின் கனவு காமராஜர் ஆட்சி என்றும் அது உண்மையான காங்கிரஸ்காரர்களின் கனவு என்றும் குறிப்பிட்டுள்ள மாணிக்கம் தாகூர் ஒரு நாள் அது நடக்கும் என்று தெரிவித்தார். மாணிக்கம் தாகூரின் விமர்சனம் குறித்து பதிலளித்த செல்வ பெருந்தகை அவர் புரிதல் இல்லாமல் பேசுவதாக கூறினார். ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி, காரல் மார்க்ஸ் ஆட்சி, பொதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி, எல்லாரும் எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி. அது புரிதல் இல்லாமல் பேசுவாங்க. தனது செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு, ஆதரவு என இரு குரல்கள் எழுந்து வரும் சூழலிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 2வது ஆண்டில் எதிர்நீச்சல் போடுகிறார் செல்வ பெருந்தகை.